Hello everyone, welcome back to my channel Review 360 Recipes. என்னடா இன்றைக்கு இவரை வச்சுட்டிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இவரை வச்சு தான் இன்றைக்கு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்ய போகிறோம், அதுவும் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் நாட்டுக்கோழியை நல்லா அறுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, ரம்பை, ஒரு 4 வெங்காயம், 2 தக்காளி, அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், அடுத்தது ஒரு சிக்கன் கியூப், அடுத்தது வாசனை திரவியங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நான் இந்த சக்தி மசாலா தான் எடுக்கிறேன், பிரியாணி மசாலா. ஒரு 2 கரண்டி சக்தி மசாலா எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், அடுத்தது மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு ஒரு ஹாஃப் தயிர் மை சேர்த்துக்கொள்கிறேன். நான் இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா இடித்து தான் சேர்த்துவேன் எப்பயுமே, அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக நெய், அடுத்தது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெஷர் குக்கரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த ரெசிபியை நான் போட்டிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவில் ஸ்கிப் பண்ணாமல் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக பிரியாணி செய்ய மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் வாசனை திரவியங்கள் எல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோறேன். அதோட நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூடு, கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாம் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு நான் ஒரு சிக்கன் கியூபும் இதுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு ஹாஃப் தயிர், அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கு பிறகு இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற நாட்டுக்கோழி துண்டுகள் எல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ நாட்டுக்கோழி வேகிறதுக்காக வேண்டி நாங்கள் இதுக்கு எந்த விதமான தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அப்படின்றனால நான் இதை வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நாங்கள் அரிசியை சேர்த்துக்கொள்ளணும். நான் இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிறேன். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் தான் எடுத்துக்கொண்டேன். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் சரியாக 3 கப் தண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணியும் சேர்த்திக்கோங்க. நீங்கள் அரிசியை கும்பமாக சேர்த்திட வேணாம். இப்போ நான் அரிசியை சேர்த்திக்கொள்கிறேன். எந்தவித தண்ணியும் இல்லாமல் நீங்கள் இந்த அரிசியை சேர்த்திக்கோங்க. சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் சரியாக 3 கப் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இந்த டைமில் உரப்பு, உப்பு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் போதா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் சேர்த்திக்கொள்ளையிலும். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இனி வர நிறைய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கும் பார்த்து செய்யலாம். உங்களோட வீட்டுக்கு இல்லாட்டி சமையல் அறைக்கு தேவையான சகல விதமான பொருட்களும் எங்கள்கிட்ட ஈக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே நல்ல ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்டிருக்கிறோம். இப்போ இது நான் உப்பு உரப்பெல்லாம் நான் பார்த்து செக் பண்ணி முடிஞ்சு மறுவா ப்ரெஷர் குக்கரை மூடி 6 months later ஒரு விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி. நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
யாருக்குண்டாலும் இந்த பிரியாணி ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி முடியும்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார்ட ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களுக்கா தனி இந்த பிரியாணியை செஞ்சு கொள்ளலாம். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. கூடுதலான பணத்தை கொடுத்து கடைகளில் வாங்கி சாப்பிட்றதை விட இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். உங்களோட ஹஸ்பண்ட்மாருக்கும் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கோழி துட்டெல்லாம் நல்லாவே வெந்திக்குது. பர்சனலாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எல்லா ரெசிபீஸுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லி. உங்கள் எல்லாத்தையும் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.